கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11ஆம் வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என்னான்மா ஆக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என்னான்மா ஆக்களித்து அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமேன். அப்பா, இந்த நாளுக்காய் நேரத்துக்காய் நன்றி தகப்பனே. இந்த 2 மாதம் கடந்து இந்த 3வது மாதத்தில் என் தேவன் கழுகு, என் தேவன் அப்பா தன் குஞ்சை அப்பா எப்படி சுமப்பது போல என் தேவன் அப்பா நீர் எங்களை சுமந்து வந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியாளை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட என் தேவன் நீர் கிருபை பாராட்டுங்க. ஆமேன், ஆமேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இருதயத்தை என் வார்த்தை படிக்கும்பொழுது தொட்ட ஒரு வார்த்தை, என்னோடு பேசின வார்த்தை இந்த ஓசியாவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒரு அறுப்பு காலம் என்றாலே ஒரு சந்தோஷமான காலம், ஒரு பண்டிகையின் காலம். ஆமேன். யாத்ராகமத்தில் 3 நான் பார்க்கும் பொழுது 34:22 பார்க்கும்போது இது ஒரு பண்டிகையின் காலம். ஆமேன். நாம் விதைத்த விதைகளுக்கு ஒரு அறுவடையை காணுகிற மாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். எப்படி ஒரு சில தோட்டங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கிணற்று தண்ணீர் அந்த தோட்டத்தின் விளைச்சலை விளைய செய்யும். ஆனால் ஒரு சில இடங்களில் கரிசல் காடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால எங்களுக்கு தெரியும். அந்த கரிசல் காட்டில் இருக்கும் பொழுது விதைத்து விட்டு ஒரு விவசாயி விதைத்தட்டா அந்த வானத்தை மாத்திரம்தான் எதிர்நோக்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. வானத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற மழையா இருந்தால் மாத்திரம்தான் அந்த விளைச்சல் விளைய காண முடியும், இல்லைன்னா அது விளையாது. அது போல இந்த நாளில் நம்ம விதைச்ச விதைகள் ஆமேன் கண்ணீரோட விதைச்சிருக்கலாம். நீங்க எப்படி ஒருவேளை ஆண்டவருக்காக கண்ணீரோடு விதைக்கிறன் கெம்பீரமாய் அறுப்பான் என்று சொன்னது போல சங்கீதம் 126:5 நீங்க கண்ணீரோடு விதைச்ச விதைகளை ஆண்டவர் இந்த மாதத்தில் அறுக்கிற காலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த காலத்துல எப்படி சொல்றதுன்னா, லேவியராகமம் 26:5 திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். ஆமேன். சும்மா மாத்திரம் இல்லை, ஒருத்தன் ஆண்டவர் விதைச்சிட்டோன்னா அதுக்கு வேலி போடணும். நம்ம ஒரு தோட்டத்தை பாதுகாக்கணும்னா வேலி போடணும், அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், களை எடுக்கணும், இத்தனை எல்லாம் இருக்கு. ஆமேன். யாரு நட்டாலும் நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிற தேவன் அவர் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும். பிரசங்கி 3:2 அதாவது விதைக்க ஒரு காலம், நட ஒரு காலம், அதாவது பிடுங்க ஒரு காலம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப திராட்சை பழம் கனி கொடுக்கும் வரைக்கும் ஒரு போரடிக்கும் காலம் நமக்கு இருக்கும். ஆமேன். போராடாதபடி நம்ம ஜெபத்திலே போராடாதபடி நம்ம எந்த காரியத்தையும் வெற்றி காண முடியாது. ஆமேன். அவருடைய அறுப்புக்காக ஆட்களை தேடுகிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு பார்க்கும் பொழுது ஆண்டவர் 3 அதாவது மத்தேயுல 9 நம்ம பார்க்கும் பொழுது அறுவடை அதிகம், ஆட்களோ குறைவு. அப்ப ஆட்களை அவர் தேடுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவர் தேடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் விசேஷமா இந்த உபவாச நாட்களில ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்காக தன் சிலுவையிலே அறைந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்த தேவன், உலகத்திற்கு முன்பாக தன்னை ஆயத்தப்படுத்தின தேவன். அவர் அவருடைய சீசுகளை உருவாக்கின இந்த மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். அவர் சிலுவைக்கு போகும் முன்பாக தங்களுடைய சீசர்களை அவர்
அவர் ஆண்டவர் வேலை ஆட்களாக நியமித்து அறுவடையை காண செய்த இந்த மாதத்திற்காக ஆமேன், அந்த மாதத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அறுவடையின் காலம் ஆமேன். இது ஒரு அறுப்பின் காலம் ஆமேன். ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை அனுப்பி ஆண்டவர் அறுவடையை காணுகிற தேவன் ஆமேன். அவருடைய அறுவடைக்காக நாம் நிற்கும் பொழுது, அவரோடு சேர்ந்து நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் எதை பற்றி ஆண்டவர் நம்மளோட இருக்கிறோம். அறுவடைக்கு ஆட்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது, நாம் அவரோட சேர்ந்து அறுவடைக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நம்மளை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிற கலையை பற்றி ஒருத்தரும் நம்ம பயப்பட தேவையில்லை. சத்துரு கொண்டு வருகிற காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கலையையும் பயிரையும் விளைய விடுங்கள், கடைசி காலத்திலே தூதர்களை கொண்டு ஆண்டவர் இந்த களையை பிடுங்குகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன். அப்ப அந்த களையை பிடுங்கி களஞ்சியத்திலே மத்தேயு 3 பார்க்கும் பொழுது அவர் தூற்றுக்கூட அவர் கையில இருக்கிறது ஆமேன். அவர் தன் களஞ்சியங்களை சுத்தப்படுத்தி தன் தூற்றுக்கூடையிலே ஆண்டவர் தூற்றும் பொழுது பதர்கள் எல்லாம் பறந்து போய்விடும். அவர் விதையை சேகரிக்கிற தேவனா இருக்கிறார். அதே போல கடைசி காலத்திலும் தூதர்கள் தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிற மாதங்களாக ஆண்டவர் ஒரு அறுவடையின் காலங்களாக வைத்திருக்கிறார் ஆமேன். நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு நம்ம எந்த மார்க் 3 பார்க்கும் பொழுது எங்கேயுமே நம்ம மார்க் 4 பார்க்கும்போது எந்த இடத்திலும் வழி அருகே விதைக்கப்படாதபடி, நாம் அது கற்பாறைகளில் விதைத்து விடாதபடி, அதை முள்ளில விதைத்து விடாதபடி நம்ம ஜெபங்களும் ஆமேன் அவர் நல்ல ஒரு இருதயத்தில் விளைந்த நிலங்களாக நாம் விதைக்கப்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாவே அறுவடையை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு புதிய அறுவடையை காண்கிற மாதமாக ஆமேன். ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய வெளிப்பாடுகளை காண்கிற தருகிற தேவனாயிரம், ஒரு புதிய எல்லா விதத்திலும் அது வெளியில இருக்கிறவங்களுடைய ரகசியங்களை, அதாவது தம் குடும்பத்தை கொடுத்த ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன். வேதத்தை குறித்திய ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது. யாருக்கு தனக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற, தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் மத்தேயு 28:20 படி உலக பரியந்தமும் ஆமேன், ஜீவனுள்ள காட்கள் எல்லாம் உலக பரியந்தமும், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்து விட்டார். அவருடைய அறுவடைக்கு ஆண்டவர் ஆட்களை உங்களை நியமித்து விட்டார். நம்மளை ஒருவரும் கைப்போட ஆண்டவர் விடுவதே இல்லை. உலகத்தின் கடைசி பரியந்தமும் நம்மளோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன். அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஞானிகளுக்கும் பாலகருக்கும் கல்விமான்களுக்கும் வெளிப்படாத ரகசியங்களை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார் ஆமேன். அவருடைய கையிலே நம் ஆட்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களை செய்வாராமே. நீங்க கண்ணீரோட விதைச்சிருக்கலாம், ஒரு பொருளை ஆண்டவருக்கு பொருளை விதைச்சிருக்கலாம், ஜெபத்தை விதைச்சிருக்கலாம், கண்ணீரை விதைச்சிருக்கலாம். ஆனா எதை விதைத்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடையை காணுகிற இந்த மாதங்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆமேன். உங்களுடைய பலனை ஆண்டவர் இந்த மாதத்தில் காண செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணப்பட்ட எல்லாத்தையும் நம்மளுடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, செவிகள் உணரவும் இல்லை என்று பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் அவருடைய வழிகள் ஆண்டவர் நமக்கு தெரியாதவை ஆமேன். அவருடைய வழிகள் நமக்கு எந்த விதத்திலும் ஆராய்ந்து அறிய முடியாதது. அவருடைய ஞானத்தையும் அவருடைய அறிவையும் நம்ம எந்த விதத்திலும் கால்குலேட் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். அவருக்காக, அவருடைய அறுவடைக்காக நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாவே நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளையும் வேலி அடைத்த தோட்டமாக, நாம் விதைத்த விதைகளுக்கு கனி கொடுக்கிற நீதியின் கனிகளாக நம்மளை விளையச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த நீதியின் விளைச்சல் வரும் பொழுது அவருடைய பாதத்தில் அவர் வரும் பொழுது கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். மின்னலை போல கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஒரு மின்னலை போல மனுஷகுமாரன் வந்து நம்மளை சேகரித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமுள்ள பிள்ளைகளாக நம்மளை வாழ வைத்திருக்கிறார் ஆமேன். அவருக்காக நிற்போம், அவருக்காக ஓடுவோம், உழைப்போம். அவரை சுற்றி நம்ம எப்பொழுதும் அவருடைய பாதத்தை மாத்திரம் நோக்கி பிடித்து நம்ம காத்திருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பயப்படாதபடி ஆமேன். இந்த காலங்களில், கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காது போகட்டும் இந்த நாளிலே ஆமேன். அவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை தருவார். வேலி அடைத்த தோட்டமாக உங்களை, உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். கடைசி பரியந்தமும் ஆமேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும், மரண பரியந்தமும் உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன். அதனால இது ஒரு பண்டிகையின் காலமாக, இது ஒரு அறுவடையின் காலமாக உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விதைத்த எல்லா விதைகளையும் ஆண்டவர் கம்பீரமாய் அறுக்க செய்வார் ஆமேன். அதனால நீங்க எதை
குறித்தும் கவலைப்படாத அவருக்காக நம்ம நிற்போம், வாழுவோம், ஓடுவோம், உழைப்போம். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் ஏன் மனிதனுக்கு பயப்பட வேண்டும்? ஆமென். அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள்? ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது சகலத்தையும் என்ற தேவன் சகலத்தையும் நமக்காக உருவாக்கினவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.